வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹைதராபாத்தில் சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் தலைமறைவாக இருந்தபோது கதவை திறக்க மறுத்த நடிகை கஸ்தூரி. உடைத்து உள்ளே வருவோம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்த நிலையில் வெளியே வந்து கைதானதாக தகவல். ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் சாலை மார்க்கமாக சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார் நடிகை கஸ்தூரி. சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் காவலர்கள் குவிப்பு. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் கையகப்படுத்த சின்ன உடைப்பு கிராமத்துக்கு இன்று வரும் அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்து தண்ணீர் தொட்டியில் ஏறியும் சாலையில் படுத்தும் மக்கள் போராட்டம். மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் மயக்கமடைந்த பெண்கள் அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. கோவையில் லாட்டரி அதிபர் மார்டின் இல்லம் உள்ளிட்ட 5 இடங்களில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல். மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று மாலை 5 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து. பல்லாவரம் வரை 35 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சபரிமலையில் பம்பையிலிருந்து கிளாம்பாக்கம் வரை தமிழ்நாடு அரசின் சிறப்பு பேருந்து. முதல் பேருந்தில் ஏராளமான பக்தர்கள் வந்தனர். சபரிமலையில் நிலக்கல் அருகே கேரள அரசு பேருந்தில் தீ விபத்து. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உயிர் தப்பினர். நெல்லையிலிருந்து சென்னை வந்த வந்தே பாரத் ரயிலில் வழங்கிய உணவில் வண்டுகள் இருந்த விவகாரம். உணவு விநியோகம் செய்த நிறுவனத்திற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்தது தெற்கு ரயில்வே. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கிலோ 5 ரூபாய்க்கு கூட விலை போகாத பப்பாளி. பராமரிப்பு கூலி கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. ஆந்திர பிரதேசத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது பின்னால் வந்த லாரி மோதி விபத்து. லாரி தீப்பிடித்து எரிந்ததில் பலரது கண்முன்னே உடல் கருகி உயிரிழந்த ஓட்டுநர். மூன்று நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக சென்ற பிரதமர் மோடிக்கு நைஜீரியாவில் உற்சாக வரவேற்பு. பிரேசிலில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்று உலக தலைவர்களை சந்திக்க திட்டம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வீட்டின் மீது குண்டுவீச்சு. வீட்டில் இல்லாததால் உயிர் தப்பினார். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்த அதிகாரிகள் வரவுள்ள நிலையில் அதற்கு எதிராக சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடன் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், அங்கு கள நிலவரம் என்னவாக உள்ளது? விவரங்கள். அருகே சின்ன உடைப்பு கிராமம் இருக்கு. இது பல ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் நிலம் விரிவாக்கம் செய்வதற்காக வருவாய்த்துறையினர் சார்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு கடந்த 2009ஆம் ஆண்டு நில மதிப்பீட்டுப்படி இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நிலம் கையகப்படுத்துவதற்கு வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் உரிய மாற்று இடம் வழங்காமல் எங்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்பதற்காக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்று காலை
ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார், வஜ்ரா வாகனம் மற்றும் திரளான வருவாய்த்துறையினர் வந்து அப்புறப்படுத்துவதற்காக வந்தனர். மின் இணைப்பை துண்டித்தனர். இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் ஒன்று கூடி கிராமத்தின் உள்ளே நுழைய விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை வந்து 2 பெண்கள் உட்பட அழகு என்பவர் மொத்தம் 3 பேர் வந்து மயக்கமடைந்து ஆம்புலன்ஸில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் வந்து மண்ணெண்ணெய் கேனுடன் மேலே இருந்தவாறு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களுக்கு மாற்று இடம் வழங்காமல் எங்களுக்கு வந்து எங்களை அப்புறப்படுத்தக்கூடாது, அவ்வாறு அப்புறப்படுத்தினால் நாங்கள் வந்து தற்கொலை செய்து கொள்வோம் என்று மிரட்டும் வகையில் வந்து மேல்நிலை தொட்டியில் மண்ணெண்ணெய் கேனுடன் நின்று கொண்டு இருக்கின்றனர். மேலும் வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து வீட்டிற்குள் வந்து கதவை பூட்டிக் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே வந்து தற்பொழுது வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் வந்து போராட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது வருகிற சனிக்கிழமை வரை நாங்கள் கால அவகாசம் வழங்குகிறோம், அதற்குள் நாங்கள் வந்து எங்களுக்கு உரிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் தற்பொழுது வரை எந்த உடன்பாடும் எட்டப்படாத சூழலில் வந்து மக்கள் தொடர்ந்து அமர்ந்து வருகின்றனர். ஏமா சொல்லுங்க, என்ன பிரச்சனை, எதுக்காக உட்கார்ந்துருக்கீங்க? நாங்கள் மதுரை சின்ன உடப்பு மதுரை விமான நிலைய விரிவாக்கத்தை பற்றி பேச வந்திருக்கோம். நாங்கள் வந்து 2013 தான் ஒரு 4 வருஷமா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு, எங்களுக்கு நோட்டீஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. நாங்க வந்து 2001 வரை நாங்க போய் அங்க அட்டன் பண்ணவே இல்லை கலெக்டர் ஆபீஸ்ல. 2001 போய் தான் ரொம்ப வந்துகிட்டே இருக்கே, கோர்ட்ல போட்டுருவோம் சொல்லவும் நாங்க போய் 9 வருஷமா நாங்க டிலே பண்ணோம். அதை வந்து பெருசாவே எடுத்துக்கிறவே இல்லை. 2001 போய் தான் நாங்க வந்து பணம் வாங்கணும். நாங்க பணம் வாங்கினதை பத்தி நாங்க பேசவே இல்லை. இப்ப நாங்க 2003க்கு பின்னாடி 1 வருஷமா நாங்க இடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 1 வருஷமா கேட்கிறோம். இன்னைக்கு நேற்று கேட்கல, காசு கொடுத்தாங்க, நோட்டீஸ் வந்துச்சு, வீட்டுக்கு வாங்கணும், பணம் கொடுத்தாங்க, காசு வாங்கணும். இப்ப இடிக்க வராக நாங்க உட்கார்ந்துருக்கோம். அப்படித்தான் நாங்க இப்ப செய்யறோம். அதே மாதிரி எங்களுக்கு சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். மக்களுக்கு பொதுவா சட்டம் வந்து ஒண்ணுதான். இப்ப வந்து அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம், மக்களுக்கு ஒரு சட்டம் இப்ப புதுசா வந்திருக்கு. இப்போ எங்க கோரிக்கை என்ன, இடம் வேணும், மாற்று இடம் வேணும், அது தகுந்த மாதிரி இடம் வேணும். அவங்க கொடுக்குற இடத்துக்குலாம் நாங்க போகவே மாட்டோம். எங்களுக்கு உட்பட்ட தகுந்த இடம் எங்களுக்கான அதுக்கு வந்து நாங்க அந்த இடம் வந்து எங்களுக்கு சூஸ் பண்ண தெரியும். அந்த இடம் தான் வேணும் எங்களுக்கு. பிள்ளைங்க பாதிக்கப்படுது. நாங்க அன்றாட வேலை பார்த்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். சப்போஸ் படிக்க வைக்கிறோம், பீஸ் கட்டுறதுக்கு பிள்ளைங்க பீஸ் கட்டுறாங்க. அதுக்கு நாங்க எப்படி அன்றாட விவசாய வேலை பார்த்தே நாங்க பீஸ் கட்டுறோம். நாளைக்கு நீங்க இவங்க எந்தெந்த ஊருக்கு போச்சுன்னா நாங்க எப்படி பிள்ளைகளை பாதிக்கும் படிப்பு, நாங்க எப்படி பீஸ் கட்டுவோம், பிள்ளைகளை படிப்பு பாதிக்கப்படும். அதனால இப்ப வந்துங்க மேலும் சொல்றேங்க, சொல்லுங்க. சார், இங்க இருக்க மக்கள் ஒவ்வொருமே விவசாய மக்கள், அதையும் கையகப்படுத்தியாச்சு. கவர்மெண்ட் இடம் இதுக்கு முன்னாடி எடுத்த இடமும் இதே மக்கள் இதுக்கு முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தை தான் கையகப்படுத்தி எல்லாம் பண்ணுனீங்க. மிச்சம் இருக்க இடத்தையாவது மக்களுக்கான வழியை செஞ்சுட்டு நீங்க வாங்கிக்கங்க. இப்போ இடத்த மட்டும் விவசாய இடத்த மட்டும் நீங்க புடுங்கல, வீட்டோட சேர்த்து தான் புடுங்கிருக்கீங்க. இடத்துக்குரிய காசை கொடுத்துருக்கீங்க. அந்த காசை வச்சு நாங்க 1 சென்ட் இடம் வாங்க முடியுமா? நீங்க கொடுத்த இடத்துக்குரிய காசை வச்சு நாங்க வெளியில ஒரு சென்ட் இடம் எங்களால வாங்க முடியல. அப்ப நீங்க என்ன கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க? எல்லாருக்கும் முன்னோடியா இருக்க கவர்மெண்ட் எங்களுக்கு தாயா இருக்கணும். நீங்க தாயாலாம் கிடையாது. எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, எங்களுக்கு இடமும் இடத்துக்கு உண்டான வீடும் எங்களை வாழ்வாதாரமா இங்க இருந்து எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுத்துட்டு 1 வாரம் டைம் கொடுத்திருக்கீங்க. அந்த 1 வாரத்துக்குள்ள ஒவ்வொரு இடத்துக்குரிய பட்டாவை கொடுத்துட்டு வந்து நில்லுங்க. நீங்க வரவே வேண்டாம், நாங்க வெளியேறிக்கிறோம். எங்களுக்குரிய பட்டா, எங்களுக்குரிய இடம் எல்லாத்தையும் கண்காணிப்பா காமிச்சு கொடுத்துட்டு நீங்க வாங்க. உங்களுக்கு எந்த இடங்களும் தரல, நாங்களே வெளியேறிக்கிறோம். அதாவது வந்து இந்த போராட்ட மக்கள் வந்து நாங்கள் வந்து அந்த நிலம் கையகப்படுத்துவதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து உரிய மாற்று இடம் பட்டாவுடன் வழங்கிய பிறகு நாங்களே வெளியேறிக் கொள்கிறோம். அதுவரை எங்களை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது, ஏனென்றால் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கும் என்றுதான் கூறுகின்றனர். மேலும் வந்து இந்த மதுரை வந்து தொடர்ந்து ஒரு போராட்ட களமாக மாறி வருகிறது. எவ்வாறு என்றால் தற்பொழுது சின்ன உடைப்பில் போராட்டம் நடந்து வருகிறது, முல்லை நகரில் போராட்டம் நடந்து வருகிறது. மேலும் வந்து அலங்காநல்லூர் பகுதியில் வந்து ஜாதி சான்றிதழ்களுக்கு தொடர் போராட்டம் நடந்து வருகிறது. எனவே மதுரை வந்து ஒரு போராட்ட களமாகவே கடந்த சில நாட்களாக உள்ளது. மோனிஷா, போராட்டம் குறித்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.